இந்த ஜாதகத்துல எனது மனைவியை பத்தி சொல்லுனாருங்க. ஐயா அவர்களுடைய கிரக பாவத்துவ அமைப்பை தான் பயன்படுத்தின அந்த கொள்கை, அந்த கோட்பாடை அடிப்படையா வச்சு சொன்னேங்க. லக்கணம் இவர் வலிமையானவர். மனைவி சார்ந்த பக்கம் 7ஆம் இடத்தை பார்க்கணும். விருச்சிக லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியும் அவரே, சுக்கிரன் காரகனும் அவரே, அந்த இடம் தான். அப்ப அந்த இடத்துக்கு கிடைக்கிற சுபத்துவ பாவத்துவத்தை நம்ம சொல்லணும். இங்க லக்கணத்துல இருந்தா இந்த கிரகம் பூராமே இங்க ஆக்டிவேட் பண்ணும் கலசரத்தை, 7ஆம் இடத்தை. இவருடைய குணம் அப்படியே இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கும். அந்த அம்மாவும் வந்து கடையில இருக்காங்க. சரியா? 7ஆம் அதிபதியுடைய நிலையை பார்க்கணும். 7ஆம் அதிபதி 11ல இருக்காரு. ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி 11ல இருந்தா அந்த ஜாதகருக்கு மனைவி லாபமாக இருப்பார். பல விஷயம் இருக்கு. தாம்பத்தியத்துல லாபம், இதெல்லாம் வந்து சொல்ல கூச்சமான விஷயங்கள் அல்ல. 11ல இருந்தால் எல்லாமே லாபம், தொழிலுக்கு லாபமா இருப்பாங்க, அனைத்து லாபம்ங்க அப்படின்னு எடுத்துக்கிறணும். சரி, ராகு பிடிச்சிருச்சு, சுக்கிரன் நீசப்பட்டாரு, மனைவி குறைவில்லவங்களா? இல்லை. இந்த இடத்து நீசபங்கம் அப்படின்னு நம்ம எடுக்கணும். எப்படி நீசபங்கம்? புதன் வந்து குருவோட சேர்ந்துட்டாரு, செவ்வாயோட சேர்ந்தது அது வேற பிரச்சனை. அப்ப 10ஆம் அதிபதி இதுல ஒரு பாயிண்ட், புதன் வந்து திக்பலமான குருவோடையும் சேர்ந்திருக்காருங்க. இதுதான் விதிவிலக்கு. அந்த அம்மா சோடையான ஆள் கிடையாது, உறுதியா சொல்லலாம். சொல்லும்போது என்னோட வர்ற பழங்களுக்கு நான் உறுதியா சொல்றேன். அவங்க சிரிக்கத்தான் செய்வாங்க. கொஞ்சம் கடுமையான பழங்கள்னா கொஞ்சம் கண்கள் வந்துவாங்க. இதெல்லாம் உண்மையான விஷயம். இது பூரா குருஜியாவுக்கு தான் பெருமை. நான் ஒரு கருவி மட்டும். இப்ப சனியோட பார்வையும் இருக்கு. சில அதாவது சில குறை கண்டுபிடிக்கிற குணம் அவர்கிட்ட இருக்குன்னு அப்படியே தாங்க அப்படின்ட்டாங்க. சரியாக, மிகவும் சரியாக சொன்னீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவுதாங்க ஜோதிடம்.